நல்லா இருந்தது. கோட்டுக்காளி நல்லா இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா. கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு ஆனா செட் ஆகாது. பட் பார்க்கலாம். சூரி ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஹீரோயின் அன்னாபென்னும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. இட் இஸ் அ ஃபெமினிஸ்ட் ஒரு லைன் இருக்கு. பட் ஆனால் அது ரொம்ப திணிக்கல. அது ரொம்ப திணிக்காம யாரையும் ரொம்ப ஹர்ட் பண்ணணும்னு நினைக்காம ஐ திங்க் இட் வாஸ் வெரி நைஸ். ரொம்ப எல்லாத்தையும் மேலோட்டமாக சொல்லாமல் ரொம்ப ஆழமாகவும் சொல்லாமல் கரெக்டாக அந்த லைனில் அந்த மீட்டர் பிடிச்சிருக்காங்க. ஐ லைக் தட் வெரி மச். புரிஞ்சு ப்ரோ. எனக்கு எனக்கு ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் மெதுவாக பார்க்கணும். அதை வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியோ இது அடுத்து இதான் நடக்க போது நம்ம கெஸ் பண்ணி பார்க்காம சிட் அண்ட் ஜஸ்ட் ரிலாக்ஸ் அண்ட் வாட்ச். அதுதான் அந்த ஒரு படத்தோட இது. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. புரிஞ்சுது ப்ரோ. அதெல்லாம் நானும் கிராமத்தில் உள்ளவங்க தான் புரிஞ்சிருக்கு. அது சிட்டியில் உள்ளவங்களுக்குலாம் பிடிக்குமான்ட்டு ஐடியா தெரில. நல்லா தான் பண்ணிருந்தாங்க. சூரி நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. எல்லாருமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் ப்ரோ இருக்கு. பக்கா தான் ப்ரோ. பக்கா வில்லேஜ் தான் ப்ரோ. மியூசிக் இல்லாமல் எடுத்தது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஓகே தான். அதுக்கு கொஞ்சம் ஓவர் லென்த்தாக இழுக்கிற மாதிரியே இருந்துச்சு ப்ரோ. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நம்ம மூவி பார்க்குற ஃபீல் இல்லை. நம்ம அப்படியே உள்ளே இருக்க ஃபீல் தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் லைட்டாக லென்த்தாக இழுத்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு இந்த ரோட்டில் வர ஷாட்டு, அதுக்கப்புறம் சில ஷாட்டில் சொல்ல முடியாது. அந்த ஷாட்டில் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அந்த ஷாட்டுக்கு பதிலாக வேறு ஏதாவது வச்சுருந்துருக்கலாம். அதெல்லாம் தேவையில்லை. அதே ஒரு 30 செகண்ட் 1 நிமிஷம் அந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தாக இழுத்துருக்காங்க. மற்றபடி நல்லா தான் ப்ரோ. கண்டென்ட் வைஸாக நல்லா இருக்குது. பார்க்கலாம். படம் பார்த்தேங்க. ஆக்சுவலாக ஒரு வித்தியாசமான முயற்சி. வழக்கம் போல் இருக்கிற கமர்ஷியல் எதுவும் இல்லாமல் உண்மையிலே அந்த ப்ரொடியூசர் டைரக்டர் நடிகர்களை பாராட்ட வேண்டியது. ஆனால் இது பொதுமக்களுக்கு எப்படி ரீச் ஆகுது இல்லை. 1.5 மணி நேரம் படம் ஒரு விறுவிறுப்பாக தான் போயிட்டுருக்குது. ஒரு வித்தியாசமான முயற்சி. தமிழ் சினிமாவில் ஒரு புதுமையான முயற்சி. பார்க்கலாங்க. நல்லா பார்க்கலாம். படம் நல்லா இருக்குண்ணா. கண்டிப்பாக பார்க்கலாம். முக்கிய ஒரு டிஃப்ரெண்ட்டான எஃபோர்ட் எல்லாமே புது முயற்சி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். டோட்டலி டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி படம் தமிழ் சினிமாவில் எடுத்ததே இல்லை. தட்ஸ் லைக் நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. நோ மியூசிக், நோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆஃப் எனி பிக் ஷாட். லைக் தமிழ் படம் ஃபுல்லாகவே சட்டிலாக இருந்தது. அப்படியே தேர் இஸ் நோ லைக் ஹை பாயிண்ட் லோ பாயிண்ட், அப்படியே ஒரே மாதிரி தான் இருந்தது. அண்ட் இட் வாஸ் அ ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் வெரி ஹார்ட் டு அக்செப்ட் இந்த மாதிரி. ஏன்னா தமிழ் படம் பார்த்து அப்படியே ஒரே மாதிரி இருந்து பார்த்து பழகி லைக் பாட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒரு ஹீரோயின் அது இதுன்னு இருக்கும் போது இது வந்து புதுசாக இருக்குது. ஸோ இட்ஸ் லைக் ஹார்ட் டு அக்செப்ட் பட் இட்ஸ் வெரி குட் டு வாட்ச் இஸ் வெல். நோ, இப்போ ஃபேமிலி என்டர்டெய்னர்ன்ட்டு போய் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக யாருக்குமே பிடிக்காது. இப்போ வாரிசு மாதிரி பார்க்கணும் அதெல்லாம் கிடைக்காது. அது விஜய் டிவி சீரியலில் தான் கிடைக்கும். பட் இட் வாஸ் வெரி நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஃபுல்லாக வந்து அப்படியே நேச்சரோடவே படத்தை எடுத்திருப்பாங்க. அப்படியே ஒருத்தங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்தே படம் ஃபாலோ ஆகிருக்கும். ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச் இட். அதில் வந்து உங்களுக்கு சில இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணணும் போல் இருக்கும். இப்போ வந்து ஓடிடியில் பார்க்குறவங்க கண்டிப்பாக நிறைய பேர் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க அண்ட் தே வில் ஜஸ்ட் எண்ட் அப் இன் த சேம் சீன். 10 செகண்ட்ஸ் ரீவைண்ட் பண்ணால் லைக் இது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணால் கூட. பட் இட்ஸ் வெரி அத்தென்டிக் அப்படி பார்த்தா கூட. ஏன்னா லைஃப் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் கிடையாதுல்ல. இட்ஸ் நாட் லைக் கட் ஷார்ட் ஜம்ப் கட். நோ, இட்ஸ் a sequence and you just have to follow through. ஸோ அதே மாதிரி காமிச்சிருப்பாங்க படத்தில் ஃபுல்லாக. ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் the team and everyone for it because they are thinking out of the box. ஏன்னா நார்மலாக பண்ணி காசு பார்க்குற மாதிரி படம் கிடையாது இது. they are trying to send a message to everyone that there are things you have to break out. இப்போ வந்து for superstition for example, அதான் I think is like one of the main focuses. And another thing I saw is like mental health as well. லைக் சில அந்த ஒரு பொண்ணு வந்து காமிப்பாங்க மந்திரிக்கிற சீனை அண்ட் யூ கேன் see in her face she is depressed. அவளுக்கு பேயெல்லாம் ஒன்றும் பிடிக்கல, ஒன்றும் ஆகலை. she is just depressed that no one is trying to communicate with her or understand her. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது you feel like India needs more improvement on this. எல்லாம் இருக்குது பட் லைக் we still not addressing things that are very important, right? So like mental health and breaking out of superstition, not everything can be solved with like rituals. So எனக்கு அவர் நம்மளோட காமெடி ரிலீஃப்ல அவர். பட் ஐ எம் வெரி ஹாப்பி he did that. like he's thinking out of the box and he's doing something like this. எல்லாரும் இது பண்ண மாட்டாங்க. So it's just awesome that he's doing this.
performance was very good. Like he's an anti-hero இதுல, okay? He's not like hero. So வந்து எல்லா படத்துலயும் ஹீரோவை காப்பாற்றணும், அது பண்ணணும், அதெல்லாம் பண்ணுவாங்க. இல்லை ஹீரோவை போட்டு எட்டி பிடிப்பாரு ஒரு சீனில். லைக் அது எப்படி சொல்கிறதுனா, நாட் லைக் இன் அ பேட் வே, பட் தட்ஸ் ஜஸ்ட் ஹவ் எவ்ரி வில்லேஜ் கைஸ். வில்லேஜ் எதுலனா ஒருத்தன் இவன் வந்து வெளியில் இருக்கிறவன் ஒருத்தனை போய் லவ் பண்ணிட்டான், ஸோ வெட்டி போட்டணும், அதான் நான் உங்களுக்கு சொல்யூஷனாக தெரியும். அது இல்லைனா ரிச்சுவல் பண்ணி அவளை குணப்படுத்தணும். ஸோ தேவர் அதில் வந்து எவ்ரி வில்லேஜ் இல்லை எப்படி சொல்கிறதுனா, அதான் நான் பார்த்த பெர்ஸ்பெக்டிவ், லைக் அவங்களோட மைண்ட் செட் இது இல்லைனா இது, அதான் வெட்டு வந்து துண்டுன்ற சொல்லுவாங்களே அது மாதிரி தான். பட் ஐ லவ் தட் they showed him to be authentic. ரொம்ப அது they didn't try to fabricate anything or அது அத்தென்டிக்காக இருந்தது பார்க்குறதுக்கு. எப்படி ஒரு வில்லேஜில் எப்படி இருக்குமோ, செட்டிங்காக இருக்கட்டும், சவுண்ட்ஸாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், it was very authentic to its nature. It wasn't very artificial and nothing was artificial about the movie. So yeah, that's what I liked. ஒரு டிராவல் தான் ஜி, ஒரு 4 hours டிராவல். இது ஒரு 4 மணி நேரம் 6 மணி நேரம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. அது எதுக்காக போகிறாங்கன்றது ஒரு ஹுக் பாயிண்ட்டு. அந்த ஹுக் பாயிண்ட்டுக்கு மேலே அந்த போகிற வழியில் அவங்களுக்குள்ளே இருக்க இன்ட்ராக்ஷன்ஸு, எப்படி ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க, அதுக்கு நடுவில் ஒரு கோழி வேற வச்சு அதை வச்சு சொல்ல ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எனக்கு ஐ லைக் இட். நீங்கள் கருடனில் பார்த்தாச்சு, விடுதலையில் பார்த்தாச்சு, சூரிய வெறித்தனம் பண்ணிட்டாரு. ஆனாபென் அவங்கள இதுக்கு முன்னாடியும் ஒரு சில மூவிஸ் மலையாளம் படத்தில் பார்த்துருக்கேன். வெரி குட் ஆக்ட்ரஸ் அண்ட் ஷீ இஸ் டன் அ வெரி குட் ஜாப். அந்த அப்பாவை நடித்த 2 பேர், அவங்க அம்மாவை நடித்தவங்க, அந்த கோழி கூட பயங்கரம் நடிச்சிருக்காங்க, சின்ன பையன் நடிச்சிருப்பாங்க, எல்லாரும் செம்மையாக நடிச்சிருக்காங்க. தேவைப்படலை ஆக்சுவலி, இந்த ஸ்கிரிப்டுக்கு தேவைப்பட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இட் இஸ் வெரி குட் சாய்ஸ் தட் the director went with all the music. It was very nice. லைக் எப்படி சொல்கிறது, ஒரு ஆட்டோவில் போனால் என்ன சத்தம் இருக்கும், ஆட்டோவில் இருக்கும்போது அந்த சத்தம் இருக்கும், பைக்கில் போனால் என்ன சத்தம் கேட்கும், அதே மாதிரி ஒரு சத்தம் இருக்கும். அந்த சரௌண்டிங், அந்த ஒரு விஷயம் அவங்க காமிச்சிட்டு வர்றதும் சூப்பராக இருந்துச்சு. வெரி குட் ஃபிலிம். படம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வந்து பார்க்கலாம். இந்த கமர்ஷியல் எலமெண்ட்ஸ்லாம் எதுவும் இல்லாமல், கத்திட்டு இல்லாமல் பொறுமையாக உட்காந்து படம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம். ஹீரோயின் ஆக்டிங் நல்லா இருந்தது. சூரி கண்டிப்பாக அந்த படம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. அது வந்து சில பேர்த்துக்கு அந்த புரியாது, ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்லேருந்து கவனிச்சு பார்த்தா புரியும். இப்போ வந்து சினிமாவில் ரொம்ப ஆர்வமாக இருக்கவங்க அந்த மாதிரி புரிஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது புரியும். கிளைமேக்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லது. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ஸ் வந்து காமெடி, ஒரு ட்ராவலிங், அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது விஷயம். செகண்ட் ஹாஃபுக்கு இதுதான் நடக்குதுன்னு நினைப்போம், ஆனால் கிளைமேக்ஸ் கொஞ்சம் டிஸ்டாக இருக்கும். மியூசிக் இல்லைன்ற ஒரு இதுவே இல்லை நமக்கு. மியூசிக் எப்படின்னா நேச்சுரல் சவுண்ட்ஸ் வச்சே பண்ணியிருக்காங்க. அங்கே என்ன நடக்குதோ, வண்டி ஓடுற சவுண்ட்லேருந்து ஆட்டோ போகிற சவுண்ட்லேருந்து அதெல்லாம் தான் மியூசிக். படம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நல்லா இருந்தது. சூரிய ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. படத்தோட கிளைமேக்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு என்னன்னு நம்ம கெஸ் பண்ண முடியாத அளவு பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸே இல்லைன்ற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் மியூசிக் இல்லாமல் இருந்தாலும் மற்ற வழக்கம் போல் படத்தில் உள்ள காமெடிகள், சண்டை காட்சிகள் அது இல்லாமல் ஒரு பர்டிகுலர் இதோட போயிட்டுருக்குது. ஒரு சாரார் மக்கள் இப்படி தான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துருக்கிறாரு. படம் ஆக்சுவலாக ஒரு புதிய முயற்சி, வெற்றிகரமான முயற்சி. சூரியனுடைய நடிப்பு அருமையாக இருக்குது. அது படம் நல்லா இருக்குங்க, பார்க்கலாம்.